முதலமைச்சருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய சாலை பரபரப்பாக காணப்படுகிறது. அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் காரணமாக செய்தியாளர் தாய்மானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாய்மானவன், இப்போ நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? யாரெல்லாம் வந்திருக்காங்க? விவரங்களை விவரிங்க. திமுக காங்கிரஸ் கட்சியிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னுமே அந்த உடன்பாடு என்பது எட்ட முடியாத ஒரு சூழல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் மூத்த தலைவர்களுள் ஒருவரான முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் துவங்குவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் தரப்புல திமுகவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல திமுக தலைமை அதை திட்டவட்டமா மறுத்திருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் குறைந்தது கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற்று தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தலைமை திட்டவட்டமாக இருந்து வராங்க. அதுக்கு 2 ஃபேக்டர் பார்க்கப்படுது. ஏற்கனவே தவேகா தரப்பிலும் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட தலைவர்கள் இணக்கமா செயல்பட்டதால தவேகாவோடு கூட்டணிக்கு போகலாமா அல்லது திமுகவோடு கூட்டணியை தொடரலாமா என்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து 41 தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக காங்கிரஸ் தரப்புல திமுகவிடம் வலியுறுத்தப்பட்டது. திமுக தரப்பிலோ திமுகவுக்கு அமைக்கப்பட்டிருந்த இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு TR பாலு தலைமையில அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தை குழுவுடனான ஆலோசனை கூட்டத்தில் 21 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை முதல்ல வெளியிட்டிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் தலைமை அதற்கு விருப்பம் தெரிவிக்காத ஒரு சூழல தொடர்ந்து அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையின் விளைவாக திமுக தரப்புல தற்போதைய நிலையில 25 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய முன் வந்திருக்கிறாங்க. அதே சமயம் காங்கிரஸ் தரப்புல ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வேண்டும் என்பது அவர்களுடைய நிபந்தனையாக இருந்து வருகிறது. அந்த வகையில திமுக தரப்புல ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை காங்கிரஸ்க்கு வழங்குவதற்கும் சம்பந்தம் என்பது தெரிவிச்சிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் தொடர்ச்சியா கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதில் திட்டவட்டமா இருந்து வராங்க. குறிப்பா தமிழகத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் பல்வேறு விஷயங்களை அவர் முன்வச்சிட்டு இருந்தாரு. காங்கிரஸ் உடைய பலத்தை தவேகா உணர்ந்திருப்பதாகவும் தவேகா தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில வர வேண்டும் என்பதை விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் முன் வச்சிருந்தாங்க. எனவே திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை மறைமுகமாக ஒரு அழுத்தமாக அவர் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாம MP மாணிக் தாகூர் கூட ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்ததனால இந்த கூட்டணி இறுதி செய்யப்படாத ஒரு சூழலே தொடர்ந்தது. பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வச்சதால அந்த கூட்டணி இறுதி செய்யப்படாத ஒரு சூழல்ல தற்போது மேலிடத்தின் தரப்புல, காங்கிரஸ் மேலிடத்தின் தரப்புல இன்று ஒரு முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தீவிர ஆலோசனையில டெல்லியில ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலையில டெல்லி மேலிடம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வகையில் தற்போது முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் செனட் ஆஃப் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறார். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில முதலமைச்சருடனான ஆலோசனை இன்றுதான் அதிகாரப்பூர்வமாக நடைபெறுவதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா முதலமைச்சரை நேரில் சந்தித்து காங்கிரஸ் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபடுவது இதுதான் முதல் முறையாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டணி அமைவதை பொறுத்தமட்டில். எனவே பல்வேறு விஷயங்கள் இதில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக தரப்புல 25 தொகுதிகள் என்பதில் உறுதியா இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக முதலமைச்சர் தாமாக முன் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முன்வருகிறாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. ஒருவேளை முதலமைச்சர் அதற்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முன்வரக்கூடிய பட்சத்தில் அதனை காங்கிரஸ் கட்சி ஏற்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் ஏற்கக்கூடிய பட்சத்தில் கூட்டணியில தொடருவாங்க. அது மட்டுமல்லாம ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி திமுக தரப்புல காங்கிரசுக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் அதனை ஏற்கக்கூடிய பட்சத்தில் கூட்டணியில தொடருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது ராஜ்யசபா உறுப்பினருக்கான அந்த நியமனத்தை மேற்கொள்ள வேண்டும். எனவே திமுக வசம் 4 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியாகிறது. அதுல ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை தேமுதிகவுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மற்றொரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது காங்கிரசுக்கு கூட்டணியில் வரக்கூடிய பட்சத்தில் ஒதுக்குவதற்கு திமுக
தயாரா இருக்கிறாங்க. காங்கிரஸ் இதை ஏற்கக்கூடிய பட்சத்தில் கூட்டணியில் தொடருவார்கள். அப்படி இல்ல திமுக தரப்பிலே 3 ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களை நியமிக்கக்கூடிய பட்சத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இல்ல அப்படின்றத நம்ம உறுதிப்பட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலே இருக்கிறது. எனவே இன்று மாலைக்குள்ளார இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதா இல்ல கூட்டணி விட்டு வெளியேறுகிறார்களா என்பது தொடர்பான தகவல்கள் அடுத்த சில மணி நேரத்தில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.